இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. போர்ட்டரில் நம்ம இப்போல்லாம் போர்ட்டர் மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கோம். ரேப்பிடோ ஆன் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளாக போர்ஸை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வைக்கிறேன். பட் ரொம்ப பக்கத்தில் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறேன். லாங் பிக்கப் எடுக்கிறதில்ல. ஸோ அதனால் போர்ட்டர்லேயே ஓடிடுது. இப்போது ரெண்டாவது நமக்கு டைமர் வேறு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போர்ட்டரில் ஓட்டிடுறோம். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கனாக்கா நங்கநல்லூர்லேருந்து பள்ளிக்கரணை வரைக்கும், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வரைக்கும். ஆக்சுவலாக அது மேடவாக்கம், பள்ளிக்கரணைன்னு அட்ரஸ் வருது. ஸோ 140 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இது ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் டைமர் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். கிலோமீட்டரை விட டைமர் தான் முக்கியமாக பார்த்தோம்னாக்க தான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சிட்டிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் 1/2 hour எடுத்துக்கிறதும், சிட்டிக்கு அவுட்டரில் அதே 5 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் ஓட்டிடுறதும் இதுதான் லாபம் நமக்கு. ஸோ டைமர் மெயினாக பார்க்கணும். ஸோ இன்றைக்கி டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது ரோட்டில். ஆனால் வந்தது 10:30க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்தவுடனே ஆர்டர் போட்டாங்க. ஸோ நேற்று லீவ் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் வரல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் நேற்று வரல. இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறோன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா 244 ரூபா. பள்ளிக்கரணையில் ஜெயச்சந்திரன் கிட்டே அது போன ஆர்டர் ட்ராப் பண்ணேன். அது துணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க, ஒரு கிளாத்து. ஸோ கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க, பர்த்டேக்கானு தெரியல. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா தலையான ஃப்ரெண்ட்ஸ், பில்லோ. ஒரு 4 பில்லோ சின்னதாக ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்க போல் தெரியுது. ஸோ அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெயிட் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ சின்னது தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா புறவங்கரா ஃப்ளாட்ஸ் இருக்குது இல்லையா, பள்ளிக்கரணையில். அங்கேருந்து நம்ம கோவூர்கிட்ட, கோவூர்னால் போரூர் பக்கத்தில் 244 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஓரளவுக்கு ஓடும் தான் நினைக்கிறேன். ஆரம்பம் நல்லா இருக்குது, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 மணி நேரமாக வச்சு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டரில் 3 ஆர்டர் எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ பஞ்சாயத்து போயிருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் போன ஆர்டர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம 2வது ஆர்டர் பள்ளிக்கரணையிலேருந்து போரூர்கிட்ட கருகம்பாக்கம் ட்ராப் பண்ணோம். ஸோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் 5 கிலோமீட்டர் பிக்கப் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எடுத்துட்டேன், ஏன்னா அது உள்ளே ரொம்ப இன்டீரியர், அங்கெல்லாம் ஆர்டர் வர்றது கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இங்கே பார்சன் காம்ப்ளெக்ஸ் இங்கே ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேயே அடுத்த ஆர்டர் ரிங் போச்சு. எடுத்தாக்கா கேன்சல் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்து பிக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ 3.25 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோமீட்டர் பிக்கப்பு போயிட்டாங்க. போனால் கடைக்காரர் புலம்புறாரு, காலையிலேருந்து 3வது போட்டு வரீங்க, கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்க, பட் ஆனால் கால் பிக் பண்ண மாட்டேன்றாங்க, நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்றாரு. கால் பண்ணால் நான் கால் பிக் பண்ணல. கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேயே அடுத்த ஆர்டர் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட ராயப்பேட்டாலேருந்து, அதுவும் 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ அதை போய் எடுக்க போனால் ஒரு கார்ட்போர்டு ஒன்று கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 அடிக்கு 2 அடி சைஸு, பைக்கில் வைக்க முடியாது. கஸ்டமர் கேர் கால் பண்ணால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கால் எடுத்தாங்க கஸ்டமரை, உங்களுக்கு இந்த பார்ட்னர் எடுக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் வேறு பார்ட்னரை புக் பண்ணி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஓட்டிக்கு எடுத்துக்கோங்க, டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஓவர்லோட்லாம் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. நமக்கு 1.25 அடி 20 கிலோ இது மட்டும் தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரிஸ்க் நமக்கு தான். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 அடி ப்ளைவுட் எடுத்துகிட்டு போக முடியாது கார்ட்போர்ட்லாம். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஏரியாலே பக்கத்துலேயே இன்னொரு ஆர்டர் பிக் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கஸ்டமரே கால் பண்ணிட்டார் ஆர்டர் எடுத்ததும். அவர் ரொம்ப நல்லவர். நான் இந்த மாதிரி தாங்க 4 பேர்கிட்ட போடுவேன், யாராச்சும் ஒருத்தர் ஸ்கூட்டி வச்சுருக்கவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றார் அவர். சைஸ் பெருசு, என்னால் எடுக்க 5 அடி கார்ட்போர்டு அது. ஸோ பிக்கப் ஸ்பாட்ஸ் சேம் கம்பெனி தான். ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் லாங் பிக்கப்பு 50 ரூபா 60 ரூபா தான் டெலிவரி சார்ஜஸ்ஸு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் டெலிவரி. ஸோ அதனால் அதை நான் எடுக்கலை. ஸோ 2 ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 3 ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன்.
இப்போ அடுத்த ஆர்டர் போயிட்டுருக்கோம், அதை பார்க்கலாம். இது சவுகார்பேட்டிலேருந்து அயனா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக சவுகார்பேட் எடுக்க மாட்டேன். ஸோ நிறைய கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எடுத்ததும் கஸ்டமருக்கு கால் பண்ணி, தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வரத்துக்கு 15 நிமிஷம் ஆகும், ஏன்னா லாங்கிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் எடுத்தேன். அயனா வரும் டெலிவரி 150 ரூபா சார்ஜஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டருக்கு அடுத்தது இங்கேயே ஒரு ஆர்டர் போட்டாங்க, ஓட்டேரியிலேருந்து புழல் வரைக்கும். ஸோ அதையும் முடிச்சாச்சு. அது 200 ஃப்ரெண்ட்ஸ். 196 முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பார்சல் தான், ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க, பேக்கில் வச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸில் வருமானு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெட் ஹில்ஸில். ஸோ புழலில் நிற்கும் போது ரெட் ஹில்ஸ் கிட்டேருந்து வருது 5.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அண்ணா நகரில் ட்ராப் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது அண்ணா நகர்லன்னா நமக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் கொஞ்சம் பெருசு, இது ஒரு 2 அடி பார்சல் இருக்கும் எப்படியும். ஸோ பட் ஆனால் வெயிட் ஒன்றும் இல்லை, பின்னால் வச்சு கட்டிட்டேன். ஸோ ரோப் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பெருசாலாம் வெயிட் இல்லை. ரோடு வேறு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே வாருது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அண்ணா நகர்லேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியம் சொதப்பாமல் இருந்தால் இன்றைக்கும் ஒரு 1500 பார்த்துருக்கலாம். பட் எப்படி போகுதுன்னு தெரில. பெரிய ஆர்டர் ஏதாச்சும் ஒன்று விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரும் ஓட்டிட்டேன். எங்கன்னா அரும்பாக்கத்துலேருந்து அண்ணா நகர் தேனாம்பேட்டை வரைக்கும். அண்ணா நகரில் முடிச்சுட்டு உடனே ஆர்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆர்டர் போட்டாங்க. 3 கிலோமீட்டர் கிட்ட பிக்கப் வந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு 170 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து தேனாம்பேட்டை வந்தேன். ஸோ தேனாம்பேட்டில் ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். 50 60 சொல்லிவிட்டு 3 ஆர்டர் ஸ்கிப் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆப் ஆஃப் பண்ணவே அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் ஆஃபே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் பிரேக் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேப்பிடோவும் போர்ஸோவும் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஏதாச்சும் வருதான்னு பார்த்தேன். ஏன்னா இவன் வந்து 50 மேலே ஆர்டரே கொடுக்கல. கிட்டத்தட்ட 5 ஆர்டர் வந்துட்டு வேறு யாரோ எடுத்திருக்காங்க, எல்லாமே 100 கீழே தான். நான் 3 ஆர்டர் ஸ்கிப் பண்ணிட்டேன். வேறு 8 ஆர்டர் ட்ரை பண்ணி ஒன்று கூட வந்து 100 தாண்டி விழல, அதனால் விட்டுட்டேன். ஸோ அப்பயும் ஆர்டர் வரல அது 2த்துலேயும் கூட. சரின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நான் பழைய மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டேன். தேனாம்பேட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்துச்சு. ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தேன்னா அங்கே உடனே ஆர்டர் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்துட்டு போட்டர் ஆன் பண்ணேன், போட்டர்லேயே ஆர்டர் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 3 ஆர்டர் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கதை என்னன்னு தெரியல. பட் இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்துட்டு குறைஞ்சிருக்கும் ரொம்ப. எப்படியும் 50 இல்லை 55% வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த ஆர்டரை பற்றி பார்ப்போம். இந்த ஆர்டர் வந்துட்டு நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜிஆர்டி பேக் சைட்லன்னு சொன்னாங்க. வந்துட்டு கால் பண்ண சொல்லியிருக்காங்க, லொக்கேஷன் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 300 ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். 303 வந்திருக்கு. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஸ்பேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஸ்பேர்ஸ்ன்னு தெரில, கவரில் போட்டு ரேப் பண்ணி வச்சுட்டாங்க. பேக்கில் வச்சு கட்டியிருக்கிறேன். ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 7-8 கிலோ தான் வரும். கொஞ்சம் பெருசு தான், பட் இருந்தாலும் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒரு 1.5 அடி தான் வரும், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். தாம்பரத்துலேருந்து இன்றைக்கி வேலைச்சேரிக்கு எம்டியாக தான் போகணும். ஸோ என்ன ஆர்டர் எடுக்கிறோன்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா போட்டர் வந்துட்டு சின்ன சின்ன ஆர்டராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இன்றைக்கி. இதோட நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1350 ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 1346 வந்திருக்கு. ஸோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லா ஓடிருக்கு. இன்றைக்கி தான் ஒரு 100 கம்மியாக ஓடிருக்கு. இல்லைனா 1500 டெய்லி எடுத்தோம். நேற்று ஒரு நாள் லீவு. ஸோ நாளைக்கு எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கும் ஒரு 1500 ஓட்டிட்டோம்னா ஸோ அடுத்த வாரம் இதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.